வணக்கம் நண்பர்களே. ராகேஷ் டைகாட்டி இந்த பேர் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இவர் தான் இந்த விவசாய போராட்டம் டெல்லியில் நடந்தது இல்லையா? ஸோ நிறையா இந்த சங்க குழுக்கள்லாம் இருப்பாங்க விவசாயிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு. ஸோ அந்த குழுவில் ஒரு அமைப்போட தலைவராக இவர் இருக்கார். இவர் சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. நீ என்ன டிஃபென்ஸு, ஜியோ பாலிட்டிக்ஸு, இன்டர்நேஷ்னல் அப்டேட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருப்ப, இப்போ திடீர்னு லோக்கல் பாலிட்டிக்ஸில் இறங்கிட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக இவர் முக்கியமான கருத்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அது இந்த பங்களாதேஷையும் இந்தியாவும் ஒப்பிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதை பற்றின லிங்கோட நண்பர்கள் சில பேர் இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருந்தீங்க, சில பேர் யூடியூப் கமெண்ட்ஸையும் போட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். இவர் இப்போ இந்த விவசாய போராட்டம் நடக்கும்போது 25 லட்சம் பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போய் செங்கோட்டையை போய் முற்றுகையிட்டோம், அதாவது ரெட் ஃபோர்ட்டை போய் நாங்கள் முற்றுகையிட்டோம். அப்போ இந்த கொடி இறக்குற மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்தது இல்லையா? ஸோ அந்த ஒரு சம்பவங்களுக்கு பதிலாக நாங்கள் டைவர்ட் ஆகி பார்லிமெண்ட்டுக்கு போயிருந்தோம்னா இன்னைக்கு பங்களாதேஷில் நடந்த மாதிரியான மாற்றம் இந்தியாவிலையும் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு மேசிவான ஸ்டேட்மெண்ட்டை சாதாரணமாக அவர் மீடியா கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இது உண்மையாலே சாத்தியமா? இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கொண்டு வர வைக்க முடியுமா? இவரோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இவர் இதோட நிப்பாட்டில் இப்போ இந்த வெஸ்ட் பெங்காலில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட், அதாவது டாக்டர் ரேப் மர்டர் கேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, பயங்கரமான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த போராட்டங்கள் வேணுக்கிட்டுமே இந்த பங்களாதேஷ் சிச்சுவேஷன்லேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இது ஒரு ப்ரொபகேண்டாவாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. ஸோ இதை பற்றின கருத்துக்களும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான தகவல்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அடுத்த 2 நாட்களுக்கு ரொம்ப டக்கரான செய்திகள் வரப்போகுதுங்க. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் இப்போ 2 நாள் பயணமாக உக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கிளம்பிட்டார், போலாண்டில் இறங்கியிருப்பார். ஸோ போலாண்டில் ஃபஸ்ட்டு விசிட்டை முடிச்சுட்டு தான் உக்ரைன் போகிறாரு. ஸோ அந்த போலாண்டு விசிட் மட்டும் இல்லை, உக்ரைன் விசிட் உலக மீடியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே பெரிய நாடு ரஷ்யா கிட்டையும் இணக்கமாக இருக்காங்க, வெஸ்ட் நாடுகள்கிட்டையும் இணக்கமாக இருக்காங்க. குறிப்பாக உக்ரைன் கிட்டையும் இணக்கமாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய நாடு பார்த்தீங்கன்னா அது இந்தியா மட்டும்தான். ஸோ இதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பீஸ் டாக்குக்கான ஒரு அஜெண்டாவோட தான் பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்கிறாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு நிறைய தகவல்கள் வரப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, அதை பற்றி நம்ம நிறையா பார்க்கலாம். நண்பர்கள் இது மட்டும் இல்லை, சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ உங்கள் ஆதரவு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாரல் சப்போர்ட்டாக எனக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜப்பானும் இந்தியாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ஸோ ஜப்பான் இந்தியாவை பொறுத்தளவு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஜப்பான் மக்கள் இந்திய மக்களோட கனெக்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு அதாவது நீங்கள் சில பேர் ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அங்கே இருக்க மக்கள் நம்மளோட சாரீஸை கண்டு அட்மையர் ஆவாங்க, நம்மளோட மூவிஸு நிறைய விஷயங்களை கண்டு அட்மையர் ஆவாங்க. ஸோ இந்தியன்ஸ் அப்படின்றது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியன்ஸ் அவங்க ரொம்ப வசதியாகவே பார்ப்பாங்க. ஸோ இது பீப்புள் டு பீப்புள் கனெக்ட் இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் ரீதியாக, ஸோ அதுவும் குறிப்பாக ராஜாங்க ரீதியான வேலைகள்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜாக இருக்குங்க. ஏன்னா இப்போ இந்தியாவோட குரலை ஒலிக்க தொடங்கியிருக்கு இப்போ ஜப்பானில். என்ன நடந்திருக்கு? இப்போ இந்த 2+2 டைலாக் மீட்டிங் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்திருக்குங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் குறிப்பாக இந்தியன் ஃபாரின் மினிஸ்டரும் அதே மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அவங்க தரப்பில் இருக்க கவுண்டர் பார்ட்டும் கலந்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு மீட்டிங்கில் எப்படி இந்தியா இதுவரைக்கும் இந்த கிராஸ் பார்டர் டெரரிசமை பற்றி மிகப்பெரிய லெவலில் சர்வதேச லெவலில் எப்படி முன் வச்சாங்களோ இதே குரல்களை இப்போ ஜப்பானும் ஒலிக்க தொடங்கியிருக்காங்க. அதுமோடு நிறுத்திக்கல. ஏன்னா கிராஸ் பார்டர் டெரரிசம் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ இந்த ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் வந்த பிறகு பாதி நாடுகள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியா காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து பயங்கரவாதிகளை திணிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இதோட நிறுத்திக்காம இந்த டெரர் ஃபினான்ஸ் இருக்கு பாருங்க, ஃபண்டிங் பண்ணுற விஷயங்களை பற்றியும் அதுக்கு எதிராகவும் இந்தியா யூஎன் மற்றும் மற்ற எல்லா சர்வதேச லெவலில் இருக்க எல்லா ஃபோரம்லையுமே இந்தியா முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதையும் இப்போ ஜப்பான் ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு உண்மையாலே வருத்தம் அளிக்குது,
வந்து யுஎன்ல லிஸ்ட் ஆயிருக்க குளோபல் பயங்கரவாதிகளாக இருக்கிற அந்த குளோபல் டெரரிஸ்ட் குரூப்பாக இருக்க அல்கைதாவாக இருக்கட்டும், ஐஎஸ்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும், லக்ஷர் இ தொய்பாக இருக்கட்டும், ஜெய்ஷ் இ முகமது, ஸோ இந்த லெட்டும் வந்து ஜேஇஎம்மும் வந்து காஷ்மீரில் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இந்திய ராணுவத்துக்கு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் எதிராக வந்து இப்போ ஜப்பானும் ஒரே மாதிரி இந்தியா வாய்ஸ் மாதிரியே அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான உறவுகள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதும் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரப்போகிற செய்திகள் நான் சொல்லிட்டேன். உக்ரைன் அதுக்கப்புறம் போலாண்டில் எந்த மாதிரியான ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு இந்தியா தரப்பில். ஆனால் இப்போ மலேசிய பிரதமர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் மலேசியாவுக்கு ரீச் ஆயிட்டாரு. ஆனாலும் இந்த 2 நாள் பயணத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் இந்தியாவும் மலேசியாவும் எடுத்திருக்காங்க, என்னென்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மிக முக்கியமான ஒரு உறவுகளாக இருக்க போகுது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ முதல்ல அவர் வந்து இங்கே பயணம் மேற்கொண்ட போதே பாசிட்டிவிட்டி நிறையாவே இருந்ததுங்க. ஸோ அவர் வந்து இறங்கினதுலேருந்து இது வரைக்கும் அவர் கிளம்புற வரைக்கும் பாசிட்டிவிட்டி இந்தியாவுக்கும் அதே மாதிரி குறிப்பாக மலேசியாவுக்கும் பலவிதமான விஷயங்கள் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்திட்டிருக்காங்க. எம்ஓஐஸ் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் தலைமையில் இது வந்து நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய செக்டாரில் நிறைய ஃபீல்டில் வந்து போட்டிருக்காங்க. கோஆப்ரேட்டிவாக நம்ம வந்து செயல்படணும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து செயல்படணும். இதில் டிஃபென்ஸு, மற்ற செக்டார், எனர்ஜி செக்டார், பவர் செக்டார்னு எல்லாமே இருந்திருக்கு, மெடிக்கல் உட்பட. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுக்கு மிக முக்கியமாக ஒரு விஷயம் இருந்தது அந்த அஜெண்டாவில். ஸோ அந்த அஜெண்டாவில் என்ன ஆக்சுவலாக இருந்ததுன்னா, இந்த ஜாகிர் நாயக், ஸோ இவனோட எக்ஸ்ட்ரடிஷனை வந்து இந்தியா முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வெளிப்படையாக மலேசியாவோட இப்போ இருக்கிற பிரதமர் இப்ராஹிம் இருக்கார் பாருங்க. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மஹிந்திரா அரசாங்கம் மாதிரி இல்லை, இந்தியாவோட நெருக்கமாக செயல்பட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் அவர் எலெக்ட் ஆனதுலேருந்து. ஸோ இப்படி இருக்கும்போது 2016 ஏற்பட்ட மாதிரியான விரிசல்கள் இல்லை. ஸோ 2016-20 2020 காலகட்டம் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து காடும் தான் இருந்தது மலேசியா மற்றும் இந்தியா உறவுகளில். ஸோ இவர் வந்து இந்த ஜாகிர் நாயக்கை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த பைலேட்டரல் டைஸை வந்து இந்த ஒரு காரணங்களுக்காக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ இது வந்து பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஜாகிர் நாயக்கை பற்றின ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அவருக்கு எதிராக இருந்ததுன்னா நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த எக்ஸ்ட்ரடிஷன் ப்ராசஸில் அப்படின்னு வெளிப்படையாக இவர் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இந்தியாவால் தேடப்பட்டு வர நிறைய குற்றவாளிகள் வெளிநாட்டிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணுன்ற முயற்சிகள் இந்தியா மேற்கொள்கிறாங்க. ஸோ அது அப்படியே முடியலனாலும் அவங்களுக்கு இந்த மர்ம நபர்கள் எந்த மாதிரியான வேலை காட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து இவரோட இந்த பயணத்தில் வந்து கண்டிப்பாக இந்தியா மலேசியாவோட பைலேட்டரல் டைஸ் வந்து இனி வர நாட்களில் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டென்ஷியலாக இருக்க போகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக அந்த ட்ரேட் டிஃபிசிட்னும் போது மலேசியா வந்து ஒரு $3 பில்லியன் வந்து அதிகமாக இருக்காங்க. இந்தியாவை விட அவங்க ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்காங்க. ஸோ அதை சரி கட்டுறதுக்கு தான் இந்தியா பலவிதமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சிகள் பண்ணுறாங்க. தேஜஸ் தோல்வி ஆயிடுச்சு. அடுத்தது பிரம்மோஸ் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த பிரம்மோஸ் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ இது ஒரு வகையில் அவங்க கையில் திட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகளும் அடிபட்டு இருக்கு. ஏன்னா மலேசியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து பிரம்மோஸ் தேவைப்படுதான். ஏன்னா அவங்களோட சுக்காய் ரக விமானங்கள், ரஷ்யாவோட விமானங்களே இதை பொறுத்ததுக்கான முயற்சிகள் இருக்குது. ஸோ இதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக இந்தியா மலேசியா உறவுகள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம். இதை பற்றின எம்ஓஎஸில் ஏதாவது இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட அஜெண்டாவில் கண்டிப்பாக ட்ரேட் அப்படின்றது இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, 2022 இப்ராஹிம் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்ட பிறகு இந்த இந்தியன் ருப்பி ஓன் கரன்சியில் இருக்க ட்ரேடிங் வந்து அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டு ஏப்ரல்லேருந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ருப்பிலையும் ரிங்கெட் கரன்சி டிரான்சாக்ஷன் வந்து செட்டில் பண்ணிக்கிட்டது வந்து நிறையவே நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா மலேசியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நார்மல் பார்ட்னர்ஷிப்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் ஸோ பிரிக்ஸ் மெம்பர்ஷிப்புக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில கோரிக்கைகள் வந்து மலேசியா தரப்புலையும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை வந்து கொஞ்சம் பெருமை பேசி இந்திய பிரதமரையும் பெருமையாக பேசியிருக்கார் மலேசிய பிரதமர். அது மட்டும் இல்லாமல்
தொடர்ந்து இந்த உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டக்கூடாது, உணவு பாதுகாப்புக்காக இந்தியா வந்து ஒன் டைம் அலோகேஷனாக வந்து 2 லட்சம் டன்னு ரைஸ் வந்து மலேசியாவுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, மலேசிய பிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மைனாரிட்டி இஷ்யூஸ் வந்து பயங்கர சவாலாக இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ அந்த பிரச்சனைகளும் வந்து ஒரு பக்கம் இப்போ இருக்கிற அரசாங்கம் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு கூடுதலாக. ஸோ இவரோட இந்த கருத்துக்கள் கண்டிப்பாக இந்தியா அதே மாதிரி மலேசியா உறவுகளை இன்னும் வலுப்பெற வைக்கும். இவரோட விசிட் வந்து நீட் ஆஃப் த ஆர் அப்படின்னு சொல்லணும். இந்தியாவும் இந்தோ பசிபிக்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த முயற்சிகளுக்கான ஒரு முதல் அடி அப்படின்றது தான் இப்போ நமக்கு தெரியுது. ஸோ ட்ரேட் ரீதியாக பாம் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸை வந்து மலேசியா அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்தியாவும் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை காரணங்கள் காமிச்சு இன்னும் அதிகமாக வாங்குகிறோம் நாங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய ப்ரொடக்ஷனை வந்து உருவாக்கலாம். ஆனால் இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் டைஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தினாங்கன்னா இந்தியா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச கனவு மியூச்சுவலாக இந்த பெனிஃபிட் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரும் பங்கு வந்து அளிக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ இதை பற்றின உங்களோட முழு கருத்துக்கும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த், பாய்.